டிஎம்கே தான். வருஷம் அதிமுக டிஎம்கே இருக்கு. இந்த வருஷம் விஜய்க்கு போடுவோம். டிஎம்கே அவங்க யாரு போட்டிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளரை யாரும் பண்ண முடியாது. டிஎம்கே விசிலுக்கு தான் போடுவோம். டிவிகேக்கு இங்க பொறுத்தவரை டிவிகேக்கெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. நான்காம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் கொஞ்ச நாள்ல வரவிருக்கு. அதை எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம அறந்தாங்கி தொகுதியில இருக்கோம். இந்த தொகுதியில திமுக சார்பில் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியான காங்கிரஸில் இருந்து ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பாக முத்துலட்சுமி செல்வரத்னம் அவர்கள் போட்டிடுறாங்க. அதிமுக சார்பாக கூட்டணி கட்சியான பாஜக இருந்து கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களும் போட்டிடுறாங்க. தாவேகா சார்பாக முகமது பர்வேஷ் அவர்கள் போட்டிடுறாரு. இந்த 4 பேர்ல வெற்றி யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத மக்கள் கிட்ட நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம தொகுதியில உங்க ஆதரவு யாருக்கும்? விஜய்க்கு தான். விஜய் ஏன் விஜய் வரலாம் நினைக்கிறீங்க? எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணனுக்கு தான் எங்க வரும். இப்ப விஜய் சார்பா நிக்கிற பர்வேஷ் அவர்கள் எப்படி பண்ணிட்டு இருக்காரு இந்த தொகுதிக்கு? பாத்திருக்கீங்களா? பாக்கல. இப்ப நம்ம சிட்டிங் எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு? அதான் நான் பாக்கல. எங்க ஓட்டு விஜய்க்கு தான். டிஎம்கே ராமச்சந்திரன் எப்படி பண்ணிருக்காரு 5 வருஷம் தொகுதிக்கு? அவர் தான் நல்லா பண்ணிருக்காரா? இப்ப புதுசா டிவிகே வேற வந்திருக்கு. விஜய் அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? ஜெய்க்கெல்லாம் ஒண்ணு போடுறோம் கிடையாது. வாய்ப்பு இல்லை. ராமச்சந்திரன் தான். எப்படி பண்ணிருக்காரு? அவர் 5 வருஷமா பெரியாஸ்பத்திரியில இருந்து 46 கோடிக்கு கொண்டு வந்திருக்காரு. அறந்தாங்கி தொகுதியில் 133 கோடிக்கு தொகுதி நிதி கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து அங்காடி கடையில இருந்து அனைத்து சலுகையும் கொண்டு வந்திருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியில என்னென்ன திட்டங்கள் மு க ஸ்டாலின் அறிவிச்சாரோ அனைத்து திட்டங்களையும் சட்டசபையில போராடி பேசி தமிழ்நாடோட சட்டசபை 234 எம்எல்ஏ இருக்கும்போது கலக்கி இருக்காரு. இந்த திட்டத்தை அறந்தாங்கி தொகுதி கொண்டு வந்து மக்களை கவர்ந்து வரணும். இதற்கு முன்னால் 6 முறை அவருடைய அப்பா திருநாவுக்கரசு அவர்கள் 6 முறை அதிமுக இருந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய செல்ல பிள்ளை இந்த தொகுதி 2016 அவர் 2000 குறைந்த வாக்காளர் தோல்வியை தழுவினார். 2021 மாபெரும் மற்றும் 36,000 ஓட்டுல லீடிங்ல ஜெயிச்சாரு. டிவிக்கு வந்திருக்காங்க, இளைஞர்லாம் இருக்காங்க. ஏன்னா எவ்வளவுதான் இருந்தாலும் அரசியல் அனுபவத்தை பெற்றுக்கு உள்ளவங்க இதுவரைக்கும் திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இனிமே காலத்துக்கு ஜெனரேஷனுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மேலதான் ஜெனரேஷன் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர இந்தியா நம்ம திராவிட முன்னேற்ற கூட்டணியில 28 கட்சி கூட்டணி இருக்கு. 2% 1% வச்சாலும் இந்த கூட்டணி சார்பாக மக்கள் எல்லாருமே வாக்களிக்க திட்டம் போடுவோம். ஏன்னா அவரு எல்லாமே விதி இல்லைங்கிறாரு. விதி நம்ம தான் எடுத்து நம்ம தான் கொடுக்குறாங்க. அதுல விதி இல்லாம இருக்குது நல்லதுதான். அதனால அதே கிடைச்சா ஓகேதான். இப்ப புதுசா டிவிகேல இருந்து நிக்கிறாங்க. அவங்களாம் எப்படி ஆட்சி கூட இவரு ஓரளவு பிடிச்சி விட்டு வச்சுக்கிறாரு. அவர் புதுசா அந்த அளவுக்கு எல்லாம் பாப்புலர் ஆயிட முடியாது. 2 பலவான கட்சிகள். அப்ப இங்க ராமச்சந்திரன் எப்படி பண்ணிருக்காரு சிட்டிங் எம்எல்ஏ? அவரு எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. ஆனா மக்கள் அது ஒரு கிடைக்காது. எடப்பாடியா? இப்ப திமுக எப்படி பண்ணிருக்காங்க 5 வருஷம்? திமுக செஞ்சிச்சு. சரியான வழிக்கு எதுவும் செய்யல. இருக்கு போக்குவரத்து ராமச்சந்திரன் அவர் எப்படி பண்ணிருக்காரு தொகுதிக்கு? ராமச்சந்திரன் ஓரளவு பரவாயில்ல. போக்குவரத்து கட்டி கொடுத்தாரு. எங்க தொகுதி இப்ப புதுசா டிவிக்கு வேற வந்திருக்கு விஜய் அவர்களது. அது தேவையில்லை. அது விஜய்க்கு. விஜய் உசுறு. என் மகன் பெரிய மகன் பைத்தியம் ஆயிட்டு இருக்கு. விஜய் வந்துருன்னு சொல்லி அதனால எங்க வீட்டுல 8 ஓட்டு. அந்த 8 ஓட்டு விசுக்கு மட்டும்தான். வேற யார் என்ன கொடுத்தாலும் அதை வாங்க தின்போம். ஓட்டு மட்டும் விசுக்கு மட்டும்தான். உசுறு விஜய். இப்ப சிட்டிங் எம்எல்ஏ ராமச்சந்திரன் எப்படி பண்ணிருக்காரு? அவர் பண்ற மாதிரி கைகோயில் நம்ம எம்எல்ஏ ராமச்சந்திரன் அதெல்லாம் நம்மளுக்கு செஞ்ச மாதிரி செஞ்சாரு. கொஞ்சம் செஞ்சாரு. அப்புறம் வாங்குற மாதிரி வாங்கிட்டாரு. அதெல்லாம் பேச முடியாது. நம்ம கிட்ட வாங்கி நம்மளுக்கு செஞ்சாரு. அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. புது ஆளும் வரட்டு பாப்போம். விஜய் அண்ணனும் வரட்டு பாப்போம். விஜய் தான் போடுவோம் ஓட்டு. என்ன இந்த வருஷம் வரட்டு. அவர் பாக்கட்டும் எப்படி இருக்குன்னு பாப்போம். நம்மளும் ஆதரவு எப்படி பண்றாரு பாத்துக்குவோம். வேற ஒண்ணும் விஜய் தான் ஓட்டு போடுவோம். ஆனா இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்க எஸ்டி ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? அது என்ன தெரியாது. நம்ம விஜய்க்கு போடுவோம் ஓட்டு. அதுக்கு தான் தெரியும். ஸ்டாலினா? ராமச்சந்திரன் எப்படி பண்ணிருக்காரு? ராமச்சந்திரன் எப்படி பண்ணிருக்காரு நம்ம ஊருக்கு? நல்லா பண்ணிருக்காரா? இப்ப புதுசா விஜய் வேற வந்திருக்காரு. அதெல்லாம் இருக்க விஷயம் எல்லாமே போயிடும். விஷயம் நம்பிக்கை இல்லை. ராமச்சந்திரன் தானா?
விசிலா? இப்போ அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வருவாரு. பர்வேஷ் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரா? என்ன மாதிரி நல்லா பண்றாரா? டிவிக்கு ஏன் டிவிக்கு வரணும்? டிவிக்கு புதுசா ஒரு கட்சி வரும்போது மாத்தி பார்ப்போமே. வருஷமா அதிமுக திமுக இருக்கு. இந்த வருஷம் விஜய்க்கு போடுவோம். அவர் நல்லா செய்வாரு ஒரு நம்பிக்கை. இப்ப காங்கிரஸ் அந்த ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு 5 வருஷம்? அதோட அந்த அளவுக்கு தொகுதி பக்கம் வந்ததே கிடையாது. வந்தது இல்லையா? அவர்னா யாரும் வந்ததே கிடையாது. இவராச்சும் வருவாரு. இவர் இப்போ உள்ள விஜய் உள்ள ஆளு புதுக்கோட்டை பெரிய புள்ளி அவரு. அவர் கண்டிப்பா வருவாரு. பர்வேஷா? பர்வேஷ் பாத்திருக்கீங்களா? வந்து பாக்குற மக்கள் எல்லாம் நேற்று வந்தாரு. டிவிக்கு ஏன் டிவிக்கு வரணும்? விஜய் ஃபேன். ஃபேனா இருக்கிறதால. இங்க பர்வேஷ் அவர்கள் எப்படி செயல்பட்டு இருக்காரு தொகுதியில? நல்லபடியா ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு? நம்மளுக்கு தெரியல, அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல. ஏன்னா இந்த தொகுதியில மக்கள் பிரச்சனை அப்படின்றப்ப வந்து பாத்துருக்காரா? பாதி பேர் நல்லா சொல்றா, பாதி பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. டிஎம்கே 5 வருஷம் எப்படி பண்ணிருக்காங்க? அவெல்லாம் எந்த குறையும் இல்லாம பண்ணிருக்காரு. டிஎம்கே சார்பில் நின்ன வேட்பாளர்கள் தொகுதிக்கு நல்லா செஞ்சிருக்காங்களா? நல்லா செஞ்சிருக்காங்க. எந்த குறையும் இல்லையா? இப்ப புதுசா பாஜக வந்திருக்கு. இப்ப டிவிக்கு வராங்க. அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஒண்ணும் நம்ம அதுக்கு தான் நம்ம ஆதரவு சொல்ல முடியாது. நம்ம டிஎம்கேக்கு ஆதரவு. டிஎம்கே எப்படி பண்ணிருக்காரு ராமச்சந்திரன் அவர்கள்? நம்ம தொகுதியை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லல. நல்லா பண்ணிருக்காங்க. அறந்தாங்களுடைய அக்ரிகல்ச்சர் மண்டிவளத்தை சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மண்டிவளத்தை சுத்தி அந்த ஃபுல்லான இதெல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய ஒரு 2-3 விஷயங்கள் செஞ்சிருக்காப்ல. ஆமா, அதனால ஒரு காங்கிரஸ் தான். இப்ப டிவிக்கு புதுசா பர்வேஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவர் என்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு தொகுதிக்கு? எனக்கு ஏன்னா இப்ப விஜய் புதுசா இருக்காங்க. அவரை நான் ஆதரவு தெரிவிக்க முடியாது. அடுத்து அவங்களோட இது எப்படி இருக்கு, மூவ்மெண்ட் இருக்கு, அப்படி பார்த்தா நம்ம செய்யலாம். உங்களோட ஆதரவு இந்த டைம் மாத்தி பண்ணலான்னு பாக்குறோம். யாரு? ஒரு புதிய தலைவரா வரலான்னு எதிர்பார்க்கிறோம். யாரு புதிய தலைவர்னா நீங்க யோசிச்சிருப்பீங்க. விஜயா? சொல்லிருங்க, பேர் சொல்லுங்க. விஜய் தான். விஜய் வந்தா மாத்துவான்னு நினைக்கிறீங்களா? ஒரு எதிர்பார்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி வேட்பாளர் எஸ்.டி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து அதிகப்படியான மக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த மகளிர் விடியல் பயணம், பெண்களுக்கு படிப்பு தொகை, கல்வி உதவித்தொகை, இது மாதிரி நிறைய விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால எங்க கட்சி கூட்டணியினுடைய எஸ்.டி. ராமச்சந்திரன் அவர்களை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்பதை தெரிவித்துக் இந்த தொகுதிக்கு நிறைய அந்த பஸ் ஸ்டாண்டுகள் நிறைய அதுகள் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரால் முடிஞ்சதெல்லாம் எம்பி பண்ற வாங்கி சில நல்ல காரியங்களும் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அது மாதிரி நாங்க அவங்களுக்கு அரவணைப்பா இருந்து எல்லாரும் ஓட்டு போடுறதாக முடிவு பண்ணிருக்கோம். அவங்க யாரு போட்டிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளரை யாரும் வின் பண்ண முடியாது. பேர் இருக்கோம். நாங்க ஓட்டு விஜய்க்கு தான், விசிலுக்கு தான் போடுவோம் ஓட்டு. ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் எங்க விசில், எங்க அண்ணன். அண்ணன் மாதிரி அண்ணன் கூட போற அண்ணன் எம்ஜிஆர் அண்ணன் நல்லா பாப்பாரு விஜய். திமுக இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணி கட்சிங்க. ராமச்சந்திரன் எப்படி பண்ணிருக்காரு? அது அவங்களுக்கு பார்த்தாலும் எல்லாமே கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாங்கினதா எங்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. அவர் போட்டு ஜெயிச்சு வச்சோம் அவருக்குங்க. டிஎம்கே. ஏன் டிஎம்கே வேணும்? இல்ல டிஎம்கே நல்லா பண்ணிருக்காங்க. எஸ்.டி. ராமச்சந்திரன் நல்லா பண்ணிருக்காப்ல. கடந்த 5 வருஷத்துல நல்லாதான் பண்ணிருக்காப்ல. எல்லா தொகுதிக்கும் வந்திருக்காப்ல, நல்ல கிட்டக்கு வந்திருக்காப்ல, எல்லாமே செய்வாப்ல. இப்ப புதுசா டிவிக்கே பிஜேபி கிளம்புறாங்க. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்ல டிவிகேக்கு இங்க பொறுத்தவரை டிவிகேக்கெல்லாம் வர வாய்ப்பு இல்ல. காங்கிரஸ் தான் மறுபடியும் மீன் ஆட்சிக்கிறோம். காங்கிரஸ் தான். டிவிக்கு பர்வேஷ் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல. டிஎம்கே தான். ரோடு வசதியில இருந்து எல்லாம் லைட் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காரு. மண்டபத்துக்கு கொடுத்திருக்காரு, நாடக மேடை கட்டி கொடுத்திருக்காரு, எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காரு. அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். இப்ப புதுசா விஜய் அவர்கள் வந்திருக்காரு. நம்ம சொல்ல முடியாதுமா, வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல. முக ஸ்டாலின் தான் போடுவோம். ஸ்டாலின் எப்படி பண்ணிருக்காரு 5 வருஷம்? 5 வருஷம் அவர் பணம் போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட வாங்கி தின்னுட்டு அடுத்தது கிட்ட போனா நன்றி கெட்ட வியாபாரமா இருக்கும். இப்ப புதுசா விஜய் வேற வந்திருக்காரு. அவர் வந்தா என்னன்றது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? விஜய்லாம் விஜய்க்கெல்லாம் யார் போடுறா சொல்லிக்கிட்டு வேணா தெரியல. இங்க இப்ப ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு? தொகுதிக்கு நல்லா பண்ணிருக்காரா? திமுக கட்சியில பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. யாரு திமுகவுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு.